பத்திரிகையாளர் தொடர் தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தினை நிறைவேற்றக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கச் செயலர் ஆனந்த்குமார், தென்னிந்தியா பத்திரிகையாளர் யூனியன் மாவட்ட பொறுப்பாளர் கமலநாதன், தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் சங்க மாவட்ட தலைவர் ராஜீவ்காந்தி, லக்ஷ்மி, மணி, சிபிஎம் கட்சி தாலுகா செயலர் காமராஜ், சிஐடியு ஒருங்கிணைப்பாளர் கேசவன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க செயலாளர் ஆனந்தன், கலாம் அறக்கட்டளை ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பத்தூர் பிரஸ் கிளப் சங்க மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். செயலாளர் சரவணன் சிறப்புரையாற்றினார். பல்வேறு சங்கத்தை சேர்ந்த செய்தியாளர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கருட புராணம் செய்திகளுக்காக ராஜீவ்காந்தி. ஒரு சட்டங்களை ஒரு பார்லிமெண்ட் கொண்டு வந்து ஊடகத்துறை ஒரு நசுக்கப்பட்ட மாற்றிட்டு வராங்க. ஆரம்பத்தில் அடிப்படையில் தான் தாக்கி ஒன்றும் வரலாறு ஒன்றும் படிச்சுட்டு வரல. வச்சு ஆட்சிக்கு பத்தியோ ஒரு அதிகாரி பத்தியோ நம்ம நல்ல விதமா எழுதிட்டா நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அவங்க செய்யற ஊழலை பத்தி, அவங்க வாங்குற லஞ்ச லாபத்தை பத்தி, அவங்களுடைய மறைமுகமான நம்மளை வந்து பொய்யலத்தை பத்தியோ நம்மளை வந்து பண்ணாத அளவுக்கு அழிக்கிறாங்க. செய்தியாளருக்கு வரும்போது எந்த விதமான அரசாணைகள் போட்டு பாதுகாப்புக்கான வேலையை அவங்க செஞ்சிருந்தாலும் கூட இதை நடைமுறைப்படுத்தாத அடுத்தடுத்த அரசு ஆட்சியாளருக்கு வரும்போது அதை அப்படியே மட்டுப்பட்டு தான் வைக்காங்க. வந்து ஆளும்போது அவங்க ஒரு பிரச்சனை வச்சாங்க, அவங்க அதே மாதிரி அதிமுக வரும்போது அவங்க ஒரு பிரச்சனை வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க ஆளுங்கட்சி சார்பாக பிரச்சனை வச்சு மற்ற பிரச்சனை அடிப்படை வைக்கிற வேலையை தான் செய்யறாங்க. அதனால இந்த பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரே சட்டசபை அறிமுகம் செய்து நிறைவேற்றணும். பத்திரிகையாளர்களுக்கு எந்த விதமான குறைவாளர்கள் கொண்டோ அல்லது இந்த மாதிரி அடிக்கடி இறங்காத அளவுக்கு பாதுகாக்கணும். மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் நீங்க கொடுக்குற மாதிரி அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு சட்டங்களை கொடுத்து அவங்க பாதுகாப்பு உருவாக்கி இருக்கிற மாதிரி எல்லாத்துடைய வந்து மக்களுக்கு இருக்கிற ஆளுநர் செய்தியாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக சட்டமன்றத்தில் பேசி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தமிழ்நாடு சங்கம் சார்பாக நான் நிகழ்ச்சி பங்குபெற்றேன். நியாயம் தானா
ஜனநாயக ஆட்சியிலே